கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவின் வருகை மிகவும் பலரால் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போவும் சரி, இதுக்கு நம்ம வாசித்த இந்த பகுதியிலும் சரி பார்க்கும்போது ஒரு வருகைக்காக அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா வகையிலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வருகிற இடத்துல மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, கொண்டாட்டம் உண்டு, சுகம் உண்டு. அவரை எதிர்பார்க்கிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. பாருங்க 24ஆம் வசனம், அவர் அவர்களோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இயேசு இருக்கிற இடத்துல அவரை சுற்றி கூட்டம் இருக்குது. அநேகர் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த தருணத்தில் ஒரு தாய்மார், அவங்க வியாதிப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பாடில் அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அந்த மகள் இயேசுவை தொட முயற்சிக்கிறாங்க. அவங்களுடைய பலவீனம், அவங்களுடைய அந்த வேதனை, அவங்க படுற பாடு மிகவும் வருத்தமுள்ளதாக இருக்குது. 12 வருஷமாக அவங்களுடைய பெரும்பாடு அவங்க விட்டு போகலை. அதனால் அவங்க ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறாங்க, தள்ளிவிடப்பட்டிருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இயேசுடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு வல்லமை வெளிப்படுது. இயேசுடைய பதில் இல்லாமல் ஒரு ஜெபம் கேட்கப்படுது. இயேசுடைய சிக்னேச்சர் இல்லாமல் ஒரு ஃபைல் மூவ் ஆகுது. ஆச்சரியமாக இருக்குது. ஏன் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய சுவாரஸ்யமான காரியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, இயேசுவை எந்த ஆங்கிள்லவும் அவர் வந்து லிமிட்டேஷன், இந்த லிமிட் தான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் மனிதர்கள் மத்தியில் இருக்குது, நம்ம மத்தியிலலாம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய அந்த வல்லமை வெளிப்படுது. அந்த வெளிப்பட்ட வல்லமையை அவர் உணர்றாரு. வல்லமை பெற்றுக்கொண்ட பெண்மணியோ சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இருவருக்கும் நடக்கிற அந்த நிகழ்வு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இருவருமே அதை பகிர்ந்து கொள்ளணும். அதற்கான வாய்ப்பு எப்படி பார்க்கும்போது தேவனே அதற்கு அதை எடுத்துக்காட்டுறார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதே தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசுடைய அனுமதி இல்லை. இயேசுக்கிட்ட யாரும் பரிந்துரை பேசலை. இயேசுவுக்கு அவங்க அறிமுகம் கிடையாது. சுற்றி இருக்கிற சீஷர்கள் மத்தியிலும் இவங்களுடைய பலவீனை குறித்து சொல்லப்படலை. இயேசு இடத்துல உரத்தமாக சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய வேதனை குறித்து அவங்க கிட்ட சொல்லலை. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டு அவர்கள் எப்படி ஆகிலும் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறாங்க.
அந்த தீர்மானத்தினுடைய காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. என்னும் இல்லைங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட முயற்சிக்கிறாங்க. தொட்ட உடனே வல்லமை புறப்படுது. அவங்க உடனடியா சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, சுகமடைகிறாங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி வருது, அவங்க சமாதானம் பெறுறாங்க, அவங்க அங்கீகரிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பத்தில் சேர்க்கப்படும்படி அவங்க புதுமையான எண்ணத்தைக்குள்ள அவங்க வராங்க. இதெல்லாம் எப்படி நடந்து? அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, நெரிசல் இருக்குது. இயேசுவை குறித்து மட்டும்தான் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தை தொட்டிருக்கிறாங்க. அப்போ இருவருக்கும் நடக்கிற அந்த உரையாடல், அந்த கம்யூனிகேஷன் என்பது ஒரு ஆச்சரியமானதாக இருக்கிறது. அது ஒரு அற்புதமாக இருக்குது. தேவனுடைய திட்டத்தில் சிறியவர் பெரியவர், தாழ்ந்தவன் உயர்ந்தவன், ஏழை பணக்காரன், மாற்றினம் கீழினம் மேலினம் என்கின்ற பாகுபாடு இல்லை. ஒரே விஷயம், தன்னுடைய மகள், மகளே, மகனே என்கின்ற அவருடைய அந்த இரக்கத்தினுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. அவருடைய படைப்பாக நாம் இருக்கிறோம், அவரே படைப்பாளராக இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த கவனம், அவருடைய அறியாமல் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவர் உணர்கிறார். அவருடைய பர்மிஷன் இல்லை. அந்த அம்மா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல, ஆனால் மனதுக்குள்ள தீர்மானிக்கிறாங்க. நம்முடைய மனதுக்குள்ள தீர்மானிப்பதை ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய நினைவை அவர் ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நம்முடைய உள்ளத்திலையும் நம் மனதிலையும் நம்ம படுகிற பாடையும் அவர் பார்த்து அவர் தன்னுடைய வல்லமையை கொடுக்க அவர் நினைக்க, அவருடைய வல்லமையை அவருடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகாது. ஆனால் எப்படி போனது என்று சொல்லி நாம சற்று தியானித்து சிந்தித்து பார்க்கும்போது, அவளுடைய மனக்குமுறல், அவளுடைய தள்ளப்பட்ட வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற வாழ்க்கை, மனிதராலும் குடும்பத்தாராலும் உறவினர்களாலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட சமுதாயத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்மணி இருக்கிற அந்த நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் பாருங்க. நம்ம நினைக்குவோம், நம்முடைய தோல்வியை பார்க்குறோம், நம்முடைய நிலைமையை, நம்முடைய பரிதாபத்தை பார்த்து நம்ம கடவுளோடு கூட சண்டை போடுறோம், ஃபைட் பண்ணுறோம், பேசுறதில்ல, ஆலயத்துக்கு வரதில்லை, வேதத்தை வாசிக்கிறத ஜெபிக்கிறதில்ல. காரணம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வேதனை யாருக்கு தெரியும்? கடவுள் என்னை அதிகமாக என் மேலே என்னை சோதிக்கிறாரு, எனக்கு அதிகமான ஒரு கவலையை கொடுக்குறாரு, நோயை கொடுத்துருக்கிறாரு, நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த குழப்பத்தினால அவர்கள் கடவுளை தேடாதபடி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உடனே ஒரு பிரச்சனை இருந்தால் ஓடி போய் கடவுள் கட்டுவாங்க, அப்புறம் சுகத்தை பெற்றுக்கொண்டு பழைய வாழ்க்கையிலே இருந்துருவாங்க. என்ன யூஸ்? அவங்க மரணத்துக்கு பாத்திரவானாக தான் நடந்து கொள்றாங்க. உன் கண் இடலாக்கினா அதை பிடுங்கி போட்டு ஒரு கண்ணு இல்லாம கூட நீ பரலோகத்து வா என்றது தான் வேதாகமம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன அப்படின்னு நினைக்கிறோம், இந்த உலக வாழ்க்கைக்காக கை சரியில்லைன்னா அந்த கையை ரெடி பண்ணி கூட ஆண்டவரே, நான் அந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு பூரண சரீரத்தோடு நரகத்துக்கு போறேன் என்ற கோட்பாடல் தான் மனிதர்களாக இருக்க நம்ம வாழ்றோம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்முடைய பக்தி, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் பயணித்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கடவுளுடைய நற்சாட்சி பெற்றவர்களாக, கடவுளை நம்ம வெளிப்படுத்துவர்களாக வாழ்வது நமக்கு மேல் வந்த கடமை. அதை நாம் தவிர்த்து விட்டு நம்ம சுகத்துக்காக, நம்முடைய ஐஸ்வர்யத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம பிரயாசப்படுவது அது சரியில்லாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த பெண்மணியுடைய சுகம் என்பது
தேவனால் அனுமதிக்கப்பட்டது. அப்போ கடவுளுடைய உள்ளமோ இந்த பெண்மணியின் உள்ளமோ பேசி கொண்டிருக்கிறது, உரையாடி கொண்டிருக்கிறது. அவர் ஒரு இடத்த போயிருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாரு, ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரு. அந்த இதுக்கு மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியில் வாசிக்கும் போது 2-3 ஒரு கேஸ் வருது. 2-3 கேஸுமே ஒருத்தன் மரணத்தில் சிதைத்து கொண்டிருக்கிறான், ஒருத்தன் பிசாசினால் அவதிப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை, ஜனங்கள் கூடி வருகிறாங்க. அந்த இருக்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனையோ அந்த இடத்துல இயேசுநாதர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை நெருக்கி கொண்டிருக்கிற இடத்துல இந்த அம்மாவுடைய நிலைப்பாடு பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஒரு வழியை ஒரு கேஃபை அவங்க ரெடி பண்ணுறாங்க, ஒரு ட்ராக்கை உருவாக்குறாங்க, ஒரு 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 ஃபைத்து, தன்னுடைய விசுவாசத்தினுடைய ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தின் ட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க போய் அவங்களுடைய வஸ்திரத்தை தொட்டு பார்த்துடுறேன், சுகம் கிடைக்கும், அவ்வளோதான். எந்த பொசிஷன், எந்த ஆங்கிள், எந்த வழியை, எப்படியோ தேவனத்தில் நான் சேரணும், ஆண்டவரை நான் பார்க்கணும், அவருடைய சமூகத்தில் நான் வரணும், அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் மேலே நான் அன்பாக இருக்கிறேன், அவர் என் மேலே அன்பாக இருக்கணும், அவர் என்னுடைய வேதனை நீங்கணும். இதுதான் கடவுளுக்குள்ளும் அவங்களுக்குள்ளும் அவங்களுடைய உள்ளம், 2 உள்ளமும் பேசி கொண்டிருக்கிறது. நாமளும் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், உள்ளத்தில் பேசுகிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம். வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை மனதோடு கூட்டி கொண்டு கடவுளிடத்தில் சொல்லி கொண்டிருக்கு. தேவன் அதை நோக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், இயேசு அதை கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் இந்த அற்புதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நோக்கி நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இதை செய்தவனை காணும்படி அவர் சுற்றி பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அவ்வளவுதான், அடுத்த கேஸ் வருது. அப்ப பாருங்க, இயேசு எப்பவுமே எப்படி இருக்கிறாரு, அவருக்கு நேரம், காலம், சமயம் எல்லாமே நம்ம எல்லாம் பாருங்க அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஏதாகிலும் இந்த உலகத்தில் அவர் நாமத்தை சொல்லி அவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணியே கொண்டிருக்கிறாங்க. அவர் எப்பவுமே பிஸியாகவே இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் மேலும் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். யாரையும் அவர் கைவிடலை. இவர் வந்த நோக்கம் என்ன, யார் பாருங்க, அவர் வந்து ஜெபாலய தலைவர் வீட்டுக்கு தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். வரும்போதே பல கேஸ் அவர் ஹேண்டில் பண்ணுவார். எல்லாரையும் அவர் பார்த்து எல்லாருக்கும் அவர் தன்னுடைய அந்த உதவியை அவர் செய்கிறார். உலகத்திற்கு அவர் உலகத்தில் வந்தார், 2000 வருடங்களுக்கு முன்பு வந்தார். பாலஸ்தீனால் வந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். இன்னைக்கு உங்களிடத்துல எங்களிடத்துல வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கம் என்ன, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அதான் சொல்றார், உன் வேதனை நீ அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தாமே இந்த வார்த்தையோடு கூட நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன், அருமையான இந்த நாளில் கூட அப்பா, அப்படி வார்த்தையோடு கூட நாங்கள் பகிர்ந்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினால துதிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.